இந்த வரி விதிப்பு காரணமாக ஏனைய நாடுகள் இப்போ ஈரானுடன் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு பெரிய சிக்கலாக அமையுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எனவே ஏற்கனவே ரஷ்யா மீது ஈரான் வரி விதித்து அதற்கு பிறகு இப்போ ஈரானுடன் ரஷ்யா மீது அமெரிக்கா வரி விதித்து ஈரானுடன் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார உறவுகள் காரணமாக வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால ரஷ்யாவினுடைய ஏற்றுமதிக்கான விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 70% மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கடந்த பல தசாப்தங்களாக இல்லாத அளவுல இந்த போராட்டம் அதிகரித்திருக்கிறதுனால ஈரான் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வரணும், ஈரானை மண்டியிட செய்யணும் அப்படின்றது ட்ரம்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த உலக நாடுகள் விதிக்கப்பட்ட பொருளாதார இந்த விகிதத்தை அவங்க அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த வரி விகிதத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல கடுமையா இந்தியா பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2019 ஆண்டிலிருந்து ஈரான் இந்தியாவோட நல்ல உறவுகளை மேற்கொண்டிருக்கிறது. இதனால இந்த வரி விதிப்பை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது. இந்தியாவிலிருந்து பொருட்கள் செல்லுமா இல்லையா அப்படின்ற விடயங்களை இப்போ பேசி இருக்கிறாங்க. எனவே இந்த விவகாரத்தில் இந்தியா குறிப்பாக இந்த கனிம எரிபொருட்கள், அதே போன்று எண்ணெய், அதே போன்று வடிகட்டக்கூடிய பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பொருட்கள் இறக்குமதி போது $86 மில்லியன் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே போல அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் காரணமாக இந்தியாவுக்கு ஏற்கனவே ஈரானுடனான வர்த்தகத்தை கணிசமாக குறைத்திருந்தாலும் 2018-2019 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தகம் சுமார் 17 பில்லியன் பரவலாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் பொருளாதார தடைகளுக்கு அடுத்தபடியாக இந்த நிதியாண்டுல இந்த வரக்கூடிய நிதியாண்டுல $4.77 பில்லியன் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல 72% வர்த்தகம் நேரடியாக சரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2025 ஆண்டுல $1.68 பில்லியன் இது குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது இந்தியாவுடைய ஒரு கணிப்பாக இருக்கு. இந்தியாவுக்கான விவகாரங்களாக இது மாறி இருக்கு. இன்னும் பல நாடுகள் ஈரானுடன் நல்ல ஒரு உறவை வைத்திருக்கிறாங்க.